வணக்கம். இப்போ நம்ம ஆப்ஷன் கால்குலேட்டரோட டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போறோம். ஆப்ஷன் கால்குலேட்டர்னா என்ன? அதோட டெஃபனிஷன். ஆப்ஷன் கால்குலேட்டர் அது ஒரு டூல். இந்த டூலை நம்ம யூஸ் பண்ணி மார்க்கெட்டோட டைரக்ஷனை நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஷன் செயினை யூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுறோம். இதில் மார்க்கெட் அப் சைட் போகுமா, டவுன் சைட் போகுமா, இல்லை சைட்வேஸில் இருக்குமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டூல் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் செயின் அப்படின்றது நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுற பொழுது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒவ்வொரு இண்டெக்ஸ் வேல்யூஸ் அண்ட் ஐவி, எல்டிபி, வால்யூம், ஓஐ, சேஞ்சை ஓஐ, பிட் ஆஸ்க் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேட்டாஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் உள்ள டேட்டாஸை நம்ம ஒரே பேஜில் பார்க்கறது தான் ஆப்ஷன் செயின். இந்த ஆப்ஷன் செயின் என்எஸ்சி ஆப்ஷன் செயின் அப்படின்ற இணையதளத்தில் இருக்கும். நம்ம அதிலிருந்து எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன் செயின் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுற எல்லோரும் அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு டேட்டா. இந்த டேட்டா அடிக்கடி நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு முடிவை எடுக்கிறோம். அதை அனலைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்டெப் 1, நம்ம யூஆர் ஸ்டாக்கில் லாகின் பண்ணிக்கணும். கூகுள் சர்ச்சில் யூஆர் ஸ்டாக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஆர் ஸ்டாக் பேஜ் வந்துடும். இதில் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதுவரை ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு டேப்பில் வச்சுட்டு உங்களோட இமெயில், உங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் நேம் மித்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கிற லாகினை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாகின் பண்ணியாச்சு. ஆப்ஷன் கால்குலேட்டரை நம்ம இப்போ இதில் எப்படி ஓப்பன் பண்ணுறது? நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் யூஆர் ஸ்டாக் டூல்ஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். இந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது உங்களுக்கு இதில் ஆப்ஷன் கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு ஐக்கான் வரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த போல் பேஜ் வரும். இதில் யூஆர் ஸ்டாக் ஆப்ஷன் கால்குலேட்டர்னு போட்டிருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட்டாவும் இதில் லோட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் டேட்டாவை லோட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம டேட்டாவை டவுன்லோட் பண்ணணும். டேட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் டு டவுன்லோட் ஆப்ஷன் செயின் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு டேட்டா கிடைச்சிரும். இதுதான் ஆப்ஷன் செயின். கரண்ட் இப்போ இருக்கிற எக்ஸ்பைரி டேட் என்ன இருக்கோ அதுக்காக தான் டிஃபால்ட்டாக இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறணும். இதில் இண்டெக்ஸ் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இதில் இருக்கும். இல்லை நம்ம ஸ்டாக் எஃப்என்டோவை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டாக் எஃப்என்டோ இருக்குதோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது போக எக்ஸ்பைரி டேட்டையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த எக்ஸ்பைரி டேட் நமக்கு தேவையோ அந்த எக்ஸ்பைரி டேட்டை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிரும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிஃப்டி, நம்மளோட கரண்ட் எக்ஸ்பைரி என்னவோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டேட்டாஸ் வந்துடும். இது டேட்டாஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதோட கரண்ட் ஸ்ட்ரைக்கை நம்ம நோட் பண்ணணும். இதோட கரண்ட் ஸ்ட்ரைக் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த எல்லோ கலர் ஷேடு முடிகிற இடத்துல, இந்த எல்லோ கலர் ஷேடு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருக்கிறது தான் கரண்ட் ஸ்ட்ரைக். நம்ம என்ன கரண்ட் ஸ்ட்ரைக் எடுக்கணும் அப்படின்னா இங்கே டாப் சைடில் இருக்கிற வேல்யூவை நம்ம கரண்ட் ஸ்ட்ரைக்காக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறணும். இப்போ இதோட கரண்ட் ஸ்ட்ரைக் 22,550 அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண டேட்டாவை ஆப்ஷன் கால்குலேட்டரில் நம்ம அப்லோட் பண்ணி செக் பண்ணணும். இப்போ நம்ம ஆப்ஷன் கால்குலேட்டருக்குள்ளே போயிடுவோம். இங்கே ஆப்ஷன் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். இந்த டேபை நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணும் பொழுது சூஸ் ஃபைல்னு கேட்கும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த ஃபைலை செலக்ட் பண்ணணும்.
செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அடுத்ததாக கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். அந்த கரண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம ஆப்ஷன் செயினில் செலக்ட் பண்ண கரண்ட் ஸ்ட்ரைக்கை நம்ம கிளிக் பண்ணணும். ஆப்ஷன் செயினில் நம்ம செக் பண்ண கரண்ட் ஸ்ட்ரைக் வந்து 22,550. அப்போது அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம செலக்ட் பண்ணணும். 22,550 செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கால்குலேட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். இப்படி நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நமக்கு கால்குலேட் ஆகி இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு டேட்டாஸ் நமக்கு ஷோவாக ஆரம்பிச்சிடும். இதில் என்னென்ன டேட்டா ஷோ ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஸ்கோர் போர்டு வந்து நமக்கு தெரியும். ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப், டைனமிக் எஸ்ஆர் கிராஃப் நமக்கு தெரியும். அப்புறம் ஐவி தெரியும். இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு மார்க்கெட்டோட டைரக்ஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா படி இங்கே ஆப்ஷன் ஸ்கோர் போர்டு இருக்குது, இங்கே ஐவி இருக்குது, இங்கே கீழே எஸ்ஆர் கிராஃப், ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப், டைனமிக் எஸ்ஆர் கிராஃப் இருக்குது. இந்த டேட்டாஸ் நமக்கு கிடைச்சது. இப்போ நம்ம டேட்டாவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்தது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்கோர் போர்டு, ஐவி அண்ட் ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப், டைனமிக் எஸ்ஆர் கிராஃப் இதை தனித்தனியாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ஸ்கோர் போர்டை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்கோர் போர்டு அப்படின்றது மார்க்கெட் இப்போ எந்த டைரக்ஷனில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறது. இந்த ஸ்கோர் போர்டில் சிஇ அண்ட் பிஇ அப்படின்ற 2 காலம் இருக்கும். இந்த 2 காலமில் சிஇ அப்படின்றதுல 55, 50, 52 அந்த மாதிரி வேறு வேறு நம்பர்ஸ் இருக்கலாம். பிஇயில் அதே போல் வேறு வேறு நம்பர்ஸ் இருக்கலாம். இதன் 2 நம்பரையும் நமக்கு சேர்த்தோம் அப்படின்னா 100 வரும். இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த சிஇ அண்ட் பிஇயை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கிற முடியும். இது சில சமயம் சரிசமமாக இருக்கும், சில சமயம் சிஇயில் அதிகமாக இருக்கும், சில சமயம் பிஇயில் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ சிஇயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா இதோட அர்த்தத்தை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்ல மேலே இருக்குது அப்படின்றத நம்ம இதை புரிஞ்சுக்கிறணும். ஒருவேளை பிஇயில் அதிகமான ஸ்கோர்ஸ் இருக்குது, 55 அண்ட் அபோவ் ஸ்கோர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அல்ல கீழே இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்கோர் போர்டை பார்த்து. இந்த ஸ்கோர் போர்டு வந்து நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான், முடிவு எடுக்கிறதுக்காக இல்லை. மார்க்கெட் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்றத ரியலைஸ் பண்ணுறதுக்காக, ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப் அண்ட் டைனமிக் எஸ்ஆர் கிராஃப் அண்ட் ஐவியை நம்ம செக் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். இந்த ஸ்கோர் போர்டு டைரக்ஷன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஒருவேளை இந்த ரெண்டுமே வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது, இங்கே 48 இருக்குது, இங்கே 55 இருக்குது, வேறு வேறு மாதிரி இருக்குது, ரெட் அண்ட் க்ரீனில் இருக்குது அப்படின்னா நம்ம மார்க்கெட் இப்போதைக்கு சேம் சைட்வைஸில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸ்கோர் போர்டு மார்க்கெட்டோட கண்டிஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குன்றத ரியலைஸ் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக ஐவி. ஐவி வந்து என்ன நமக்கு மீன் பண்ணுது? ஐவி அப்படின்றது ஒரு வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது ஐவி வந்து எதில் அதிகமாக இருக்குது? சிஇ சைடு உள்ள வேல்யூ ஸ்ட்ரைக்ஸில் வந்து ஐவி அதிகமாக இருக்கா, பிஇ சைடில் உள்ள ஸ்ட்ரைக்ஸில் வந்துட்டு ஐவி அதிகமாக இருக்குன்றத நம்ம செக் பண்ணணும். ஐவி எந்த சைடு அதிகமாக இருக்குதோ அந்த ப்ரீமியம் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது வேகமாக இன்க்ரீஸ் ஆகும், சடனாக டிக்ரீஸ் ஆகாது. இதே இது ஐவி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிறது, ப்ரீமியமோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்லோவாக இருக்கும், டிக்ரீஸ் ஆகுது வேகமாக டிக்ரீஸ் ஆகும். ஒன் மோர் டைம் நான் சொல்கிறேன். ஐவி அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக்ஸு ப்ரீமியம் வேல்யூ நல்ல சடனாக இன்க்ரீஸ் ஆகும், அதே போல் லோவாக டிக்ரீஸ் ஆகும். ஐவி கம்மியாக இருக்கிற ஸ்ட்ரைக்கு ரொம்ப ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும், சடனாக டிக்ரீஸ் ஆகும். அப்போது ஐவி அதிகமாக இருக்கிற டைரக்ஷனை நம்ம சூஸ் பண்ணும் பொழுது நம்மளோட ப்ரீமியம் பெரிய அளவில் நமக்கு பாதிப்பு ஏற்படாது. அதே போல் நம்மளோட ப்ரீமியம் நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐவியை நம்ம நல்லா பார்க்கணும். அந்த ஐவி கரெக்டாக இருக்கும் பொழுது, அதிகமாக இருக்கும் பொழுது நம்மளோட வின்னிங் பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்கும். இப்போது ஐவி வந்து 2 சைடுமே சரிசமமாக இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கணும்.
ஸோ கொஞ்சம் ஒரு நிமிஷமோ 2 நிமிஷம் கழிச்சோ நம்ம செக் பண்ணும் பொழுது நம்மளோட ஐவி வந்து சேஞ்சஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததாக ஸ்டாட்டிக் கேசர் கிராஃப், டைனமிக் கேசர் கிராஃப். இந்த ஸ்டாட்டிக் கேசர் கிராஃப், டைனமிக் கேசர் கிராஃப் 2 கிராஃபுமே ஃபண்ட் ரைசிங்கை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக, ஃபண்டு எந்த டைரக்ஷனில் ரைஸ் ஆகிருக்கு, கால் சைடு ரைஸ் ஆகிருக்கா அல்லது புட் சைடு ரைஸ் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டாட்டிக் கேசர் கிராஃப், டைனமிக் கேசர் கிராஃபை நம்ம சூஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ண முடியும். இந்த ஃபண்ட் ரைசிங்கை நான் வந்து உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிற மாதிரி நான் அடுத்த ஸ்லைட்ஸில் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன், சொல்கிறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபண்ட் ரைசிங் அப்படின்ற மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ கால் ஆர் புட் மார்க்கெட் டைரக்ஷன் ஒன்று அப் சைடாக இருந்துச்சுன்னா கால் சைடு அதிகமான ஃபண்ட் ரைஸ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்போ மார்க்கெட் டவுன் சைடில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா புட் சைடு வந்து அதிகமாக ஃபண்ட் அதிகமாகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து இந்த கிராஃபை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த கிராஃபை நம்ம செக் பண்ணும் பொழுது ஸோ இந்த ஏரியா, இந்த கிரீன் கலர் லைன் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த ஏரியா வந்து புட்டு வந்து அதிகமாக ஃபண்ட் ரைஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இங்கேயும் அதே போல் புட்டு அதிகமாக ஃபண்டு ரைஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். கால் சைடு வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் கிராஃப் வந்து கூடியிருக்கு அப்படின்னா இங்கே ஃபண்ட் ரைசிங் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரெண்டையும் நம்ம சேர்த்து பார்க்கும் பொழுது எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்றத, ஃபண்ட் ரைசிங் எந்த சைடு அதிகமாக இருக்குன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். இதில் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா புட் சைடு அதிகமாக ஃபண்ட் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்றத நமக்கு இது சொல்லுது. காலை விட புட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்ல வருது. அப்போ புட் சைடு அதிகமாக ஃபண்ட் ரைசிங் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? கரெக்ட், மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத இங்கே நமக்கு சொல்ல வருது. இப்போ இதே இது கால் சைடு ஃபண்ட் ரைசிங் இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ கால் சைடு ஃபண்ட் ரைசிங் இருந்துச்சுன்னா இது போல் சப்போர்ட் ஜோன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த இன்டர்செக்ட் ஆகிற ஏரியா, இதே போல் இந்த இன்டர்செக்ட் ஆகிற ஏரியாக்குள்ளே நம்ம பார்த்தோம், செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே கால் சைடு அதிகமாக ஃபண்ட் ரைஸ் ஆகிருக்கு. அதே போல் இங்கேயும் கால் சைடு அதிகமாக ஃபண்ட் ரைஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே ரைட் சைடு இருக்கிற ரெட் கலர் ஏரியாவில் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அப்போ இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, கால் சைடு அதிகமாக ஃபண்ட் ரைஸ் ஆகும் பொழுது கிராஃபோட வியூ இப்படி தான் இருக்கும். அப்போது நம்ம இந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங் வந்து கால் சைடு அதிகமாக இருக்கும் பொழுது மார்க்கெட் பாசிட்டிவ் சைடு, அதாவது அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு கிராஃபை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் வருது, ஆப்ஷன் கால்குலேட்டர் செக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு தெரிய வருது. இதில் நம்ம எப்படி டிசிஷன் எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட ஃபண்ட் ரைசிங் வந்து பாருங்கள் புட் சைடு வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் டைனமிக் கேசர் கிராஃப்லையும் புட் சைடு வந்து அதிகமாக இருக்குது, ஐவிலையும் புட் சைடு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் ஸோ கம்பல்சரியாக கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே ரியலைஸ் பண்ண முடியுது. இப்போது அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கால் சைடு ஃபண்டு வந்து அதிகமாக ரைஸ் ஆகிருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். அதே போல் டைனமிக் கேசர் கிராஃப்லையும் கால் சைடு அதிகமாக ஃபண்ட் ரைஸ் ஆகிருக்குதா அப்படின்றத செக் பண்ணுறோம். சிஇயில் அதிகமான வேல்யூஸ் இருக்குதா, பிஇயை விட சிஇயில் அதிகமான வேல்யூஸ் இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம வந்து கால் சைடு மேக்ஸிமம் ஃபண்ட் ரைஸாக இருக்கிறதுனால ஸோ அப் ட்ரெண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ட்ரெண்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இதை அனலைஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வந்து நம்ம நோட் பண்ணியிருப்போம். எப்படி நோட் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது ஆர் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம எந்த ஜோனில் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணுறது? ஸோ நம்ம வந்துட்டு ஆப்ஷன் கால்குலேட்டரை செக் பண்ணி அதில் இருந்து நம்ம ட்ரேடிங் வியூவில் நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி ட்ரேடிங் வியூவில் என்னென்ன செட்டப் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் நம்ம ட்ரேடிங் வியூ அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணுறோம். ட்ரேடிங் வியூவை சர்ச் பண்ணதுக்கப்புறம் இங்கே சார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சார்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக என்எஸ்சி அப்படின்ற நம்மளோட இண்டெக்ஸுக்கு போயிடும். ஒருவேளை என்எஸ்சி அப்படின்ற இண்டெக்ஸுக்கு போகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இங்கே நிஃப்டி அப்படின்ற இடத்துல நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு நிஃப்டின்றதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கிடச்சிரும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி நிஃப்டி 50யை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நிஃப்டி 50 ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸில் இருக்குது, மார்க்கெட் இருக்குது அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணிப்போம். அண்டு நம்ம இதோட
டைமிங்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 மினிட்ஸில் நம்ம செட் பண்ணணும். இங்கே டைமிங் இருக்கும், இந்த டைமிங்கை நம்ம 5 மினிட்ஸ் நம்ம செட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம வந்து 5 மினிட்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கிற கேண்டில்ஸை நம்ம நார்மல் கேண்டில்ஸில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ 2 வேலை நம்ம பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் செட் பண்ணிடுறோம், அடுத்து கேண்டில்ஸை செட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்துட்டு லைன் ஹரிசாண்டல் லைன் வந்து ட்ராப் பண்ணணும். ஸோ இது வந்து ஜென்ரலாக ட்ராப் பண்ணி வச்சுக்கிடுவோம். என்னென்ன லைன்ஸ் நமக்கு தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹரிசாண்டல் லைனில் ஒரு கால் சப்போர்ட் அப்படின்ற ஒரு லைன் தேவை. அதுக்கப்புறம் இதை Ctrl+C Ctrl+V கொடுத்தீங்கன்னா திருப்பி வரும். திருப்பி எடிட் பண்ணி இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால் என்ட்ரி ஜோன் வைக்கணும். இந்த கலரை மட்டும் நம்ம பிளாக் கலரில் மாற்றிப்போம். நமக்கு அதுதான் நமக்கு என்ட்ரி ஜோன். அதனால் இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக மூணாவதாக நம்ம கால் எக்ஸிட் 1 அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ மூணாவது லைன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நாலாவதாக ஒரு லைன் கால் எக்ஸிட் 2. இப்போ நம்ம வந்து ஒரு கால் என்ட்ரிஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த 4 லைனுமே நம்ம டிசைட் பண்ணணும், செட் பண்ணணும். அது எப்படி பண்ணணுன்றதை நான் அடுத்து சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு கால் சைடுக்கு நமக்கு இந்த மாதிரி 4 லைனை நம்ம செட் பண்ணணும். அதே போல் புட் சைடுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, புட் சைடுக்கும் இதே போல் புட் ரெசிஸ்டன்ஸ், உங்களுக்கு நான் வந்து இன்னொருக்கா நான் சொல்கிறேன். இதே லைனை காப்பி பண்ணி புட் சைடுக்கு வந்துட்டு புட் ரெசிஸ்டன்ஸ், இதோட கலரை நம்ம ரெட் கலரில் மாற்றிப்போம். புட் என்ட்ரி, இதோட லைனை நம்ம பிளாக் கலரில் வச்சுப்போம். அதே போல் புட் எக்ஸிட் 1, புட் எக்ஸிட் 2. ஓகே, இப்போ நம்ம மொத்தம் 8 லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 4 லைன், ஒரு 4 லைன் வந்து கால் என்ட்ரிஸ் எக்ஸிட் எடுக்கிறதுக்காக, அடுத்த இன்னொரு 4 லைன் புட் என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட்ஸ் எடுக்கிறதுக்காக. இப்போ நம்ம இந்த எந்த இடத்துல இந்த என்ட்ரிஸ் லைனை நம்ம ட்ராப் பண்ணணும், எந்த இடத்துல இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து திரும்ப சொல்கிறேன். இந்த ட்ரேடிங் வியூவில் நம்ம செட் பண்ண போகிறது 5 மினிட்ஸ் டைமிங் செட் பண்ணணும், கேண்டில்ஸ் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைனில், ஸோ கால் சைடு நம்ம 4 லைன், கால் சப்போர்ட், கால் என்ட்ரி ஜோன், கால் எக்ஸிட் 1, கால் எக்ஸிட் 2 நம்ம செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் புட் ரெசிஸ்டன்ஸ், புட் என்ட்ரி, புட் எக்ஸிட் 2, மொத்தம் 8 லைன் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்துட்டு எந்த ஜோனில் நம்ம இதை செட் வைக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம் 4 லைன். ஒன்று கால் சப்போர்ட் அண்ட் கால் எக்ஸிட் 1, கால் எக்ஸிட் 2, அப்புறம் கால் என்ட்ரி ஜோன். அதே போல் புட் சைடுமே புட் ரெசிஸ்டன்ஸ், புட் எக்ஸிட் 1, புட் எக்ஸிட் 2, புட் என்ட்ரி ஜோன் சொல்லி நம்ம 8 லைனை நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த லைனை நம்ம ஆக்சுவல் ட்ரேடிங்க்கு, ஆக்சுவல் என்ட்ரிஸ்க்கு நம்ம எப்படி நம்ம செக் பண்ணுறது, ட்ரா பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரிஸை நோட் பண்ணுற இது.
இப்போ நமக்கு இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. இப்போ சிஇ வந்து பாருங்க, சிஇல 55 அண்ட் அபோவ் இருக்கு. அதே போல் ஐவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடு இருக்குது. அதே போல் ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப், டைனமிக் எஸ்ஆர் கிராஃபில் சப்போர்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டு வந்து அதிகமாக கால் சைடு ரைஸ் ஆகிருக்கு. கால் சைடு அதிகமாக ஃபண்டு வந்து ரைஸ் ஆகிருக்கு. புட்டை விட கால் சைடு அதிகமாக ஃபண்ட் ரைஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே மீனிங் வந்து என்னென்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து என்ட்ரி ஜோன்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த என்ட்ரி ஜோன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால் என்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கால் சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். கால் சப்போர்ட் அப்படின்றது எது பீக் பாயிண்ட்டோ அது கால் சப்போர்ட். எது பீக் பாயிண்ட்டோ அது கால் சப்போர்ட். இங்கே பீக் பாயிண்ட் இதுதான் கால் சப்போர்ட். இந்த கால் சப்போர்ட்டோட வேல்யூ 22,500 இருக்குது. இந்த கால் சப்போர்ட்டோட வேல்யூ 22,000. இந்த கால் சப்போர்ட்டோட வேல்யூ 22,500 இருக்குது. அந்த 22,500க்கு நம்ம இந்த கால் சப்போர்ட் லைனை நம்ம நிப்பாட்டி வச்சிடுறோம். ஸோ மூவ் பண்ணி வச்சிடுறோம். ஓகே, ஜஸ்ட் லிசன். இந்த 22,500 இதுதான் பீக்கில் இருக்குது. இந்த பீக்கில் இருக்கிறது 22,500. இந்த 22,500க்கு நம்ம கால் சப்போர்ட்டை நம்ம வந்து இதை செட் பண்ணிடுறோம். செகண்டு, கால் எக்ஸிட் 1 நம்ம எப்படி செட் பண்ணணும்? கால் எக்ஸிட் 1 அப்படின்றது ரெண்டு கிராஃபில் எந்த கிராஃப் ஃபஸ்ட்டு இன்டர்செக்ட் ஆகிருக்கோ, இன்டர்செக்ஷன் மீன்ஸ் ஒரு கிராஃப் போகும், இன்னொரு கிராஃப் அது மேலே கிராஸ் ஆகும், அதுக்கு பேர் இன்டர்செக்ஷன். ஸோ இதில் வந்து இன்டர்செக்ஷன்றது இந்த ஜோன் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இங்கே இன்டர்செக்ஷன் எங்கே நடந்திருக்கு? இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு. அப்போ எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து அந்த இடத்த நம்ம எக்ஸிட் 1 எக்ஸிட் 2 நம்ம செட் பண்ணிக்கணும். இப்போது பக்கத்தில் இருக்கிற சப்போர்ட்டுக்கு நியர்பை இருக்கிற ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் எங்கே இருக்குது? 22,500. அப்போ 22,500க்கு ஃபஸ்ட்டு எக்ஸிட்டை நம்ம செட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த இன்டர்செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 22,580 அந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 580 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போது கால் எக்ஸிட்டை வந்து நம்ம செகண்ட் எக்ஸிட்டை 580க்கு நம்ம செட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம 3 லைனை நம்ம வந்து செட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு லைன் வந்து கால் சப்போர்ட். இந்த கால் சப்போர்ட் வந்து நமக்கு பீக் லெவலில் இருக்கிறது கால் சப்போர்ட். அந்த கால் சப்போர்ட்டை நம்ம நோட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 22,500 இருக்குது. அந்த 22,500 சப்போர்ட் லைனாக நம்ம வந்து வச்சிடுறோம். அடுத்ததாக இன்டர்செக்ஷன் நம்ம செக் பண்ணுறோம். 2 இன்டர்செக்ஷன் இருக்குது. எது ஃபஸ்ட்டு நியர்பை இன்டர்செக்ஷன் இருக்கோ அது கால் எக்ஸிட் 1 நம்ம வந்து செட் பண்ணிடுறோம். எது செகண்ட் இன்டர்செக்ஷனோ அதை கால் எக்ஸிட் 2 செட் பண்ணிடுறோம். இதை நம்ம மூவ் பண்ணி தான் வைக்க போகிறோம். ஆல்ரெடி அந்த லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம மூவ் பண்ணி நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 3 ஜோனை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கால் சப்போர்ட், கால் எக்ஸிட் 1, கால் எக்ஸிட் 2. இப்போ நம்மளோட என்ட்ரி ஜோன் வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா எங்கே கால் சப்போர்ட் இருக்கோ அதில் இருந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் தள்ளி நம்ம கால் என்ட்ரி ஜோனை நம்ம வைக்கணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? கால் சப்போர்ட் ஜோனில் இருந்து 10 to 15 பாயிண்ட்ஸ் தள்ளி நம்ம இந்த என்ட்ரி ஜோனை வைக்கணும். இப்போ இந்த என்ட்ரி ஜோனை வச்சதுக்கப்புறம் கேண்டில் எப்போ இங்கே வந்து நமக்கு கிடைக்குதோ, கேண்டில் இந்த இடத்துக்கு எப்போ வருதோ அப்போ நம்மளோட என்ட்ரிஸ் எடுக்கணும். ஒருவேளை இந்த இடத்துக்கு வரலை அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒரு கேண்டில் 1 or 2 கேண்டில் வெயிட் பண்ணி பார்க்கணும். வரலை அப்படின்னா நம்ம கால்குலேட்டரை செக் பண்ணி இந்த பொசிஷன்ஸை நம்ம மாற்றி வச்சுக்கணும். தட்ஸ் ஆல். ஓகே, ஒன் மோர் டைம். ஸோ கால் என்ட்ரி ஜோன் வந்து கால் சப்போர்ட் நம்ம எங்கே வைக்கிறோமோ அதில் இருந்து ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் தள்ளி நம்ம வைக்கணும். நம்மளோட என்ட்ரி ஜோனுக்கு நியர்பை கேண்டில் வரும் பொழுது நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ நம்ம வச்சதுக்கப்புறம் 1 or 2 கேண்டிலில் அது அட்டெம்ப்ட் ஆகணும். ஒருவேளை 1 or 2 கேண்டிலில் அட்டெம்ப்ட் ஆகலை அப்படின்னா நம்ம கால்குலேட்டரை ரீசெக்அப் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கால் என்ட்ரி. இப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுத்துடுறோம். டெமோ ட்ரேடில் தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். டெமோ ட்ரேடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. என்ட்ரி எடுக்கும் பொழுது நீங்கள் 5% டார்கெட்டை செட் பண்ணணும். செட் பண்ணும் பொழுது 5% டார்கெட்டை நீங்கள் செட் பண்ணிடணும். என்ட்ரி எடுக்கும் பொழுதே 5% டார்கெட்டை செட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா 2 லாட்டு நீங்கள் பை பண்ணிக்கோங்க. 2 லாட்டு ஆல்மோஸ்ட் வந்து 20,000 to
25,000 வர்ற மாதிரி பண்ணுங்க. ஒருவேளை ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 3 லாட்டாக வாங்கிக்கணும். 3 லாட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 26,000 அந்த மாதிரி வரும். அப்போது அதில் 5% வந்து நீங்கள் டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், எக்ஸ்பைரி அன்னைக்கு நீங்கள் இதில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. எக்ஸ்பைரி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த வீக் எக்ஸ்பைரியை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அடுத்த வீக் எக்ஸ்பைரி ஒர்க் பண்ணும்பொழுது அடுத்த வீக்குக்கான ஆப்ஷன் செயின் டேட்டாவை தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். போத் ரெண்டையுமே நீங்கள் பார்த்து ரெண்டுமே சேமாக இருக்கிற பட்சத்தில் சேமான ரிசல்ட் வரும். ஸோ கரண்ட் எக்ஸ்பைரிக்கு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்த எக்ஸ்பைரியில் மூவ்மெண்ட் நடக்கலை அப்படின்னா, ப்ரைஸ் மூவ்மெண்ட் நடக்கலைன்னா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரியான ஒரு ஃபண்ட் ரைசிங் நடந்துட்டு இருக்கும். அதனால் எந்த எக்ஸ்பைரி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸ்பைரி உள்ள ஸ்ட்ரைக்கை நீங்கள் வாங்கி பழகுங்க. ஓகே, இப்போ நம்ம கால் சைடு பார்த்தாச்சு. இப்போ புட் என்ட்ரி எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம புட் என்ட்ரி நம்ம பார்க்க போகிறோம். புட் என்ட்ரியில் இங்கே வந்து பாருங்கள், ஒரு 50க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிஇயில் அதிகமான ஸ்கோர்ஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் கீழே ஃபால் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஇயில் சியோட பிஇயில் வந்து அதிகமான வேல்யூஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் ஃபால் டவுன் ஆகிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப், டைனமிக் எஸ்ஆர் கிராஃப்லையும் நமக்கு இங்கே வந்து அதிகமாக ஃபண்ட் ரைஸ் ஆகிருக்கு. கம்பேர்டு இதை விட இங்கே அதிகமாக ஃபண்டு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நமக்கு புட்டில் நமக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. புட்டில் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பொழுது நம்மளோட என்ட்ரிஸ் அண்ட் எக்ஸிட்டை எப்படி போடணும்? புட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கால் சப்போர்ட் போட்டோம். புட்டை பொறுத்த வரைக்கும் புட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணணும். புட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறதுக்கு அதே போல் தான் பீக் லெவலில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 22,600. இந்த 22,600 புட் ரெசிஸ்டன்ஸாக இங்கே வந்துடும். இந்த புட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இங்கே வந்துருச்சு. அடுத்ததாக இன்டர்செக்ஷன். இந்த இன்டர்செக்ஷனை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் எங்கே இருக்குது? இங்கனக்குள்ளேயே ஒரு இன்டர்செக்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்டர்செக்ஷன் இந்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் இன்டர்செக்ஷனோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22,592, ஒரு 8 பாயிண்ட் தள்ளி தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால நம்ம புட் எக்ஸிட், ஃபஸ்ட் எக்ஸிட்டை நம்ம இங்கே செட் பண்ணுறோம். அடுத்த ரெண்டாவது எக்ஸிட் எங்கே இருக்குது? நம்ம இந்த இடத்துல இருக்குது, 22,570 கிட்ட இருக்குது. அதனால நம்ம புட் எக்ஸிட்டை நம்ம இந்த இடத்துல வச்சிடறோம், புட் எக்ஸிட். இங்கே ரொம்ப நியர்பை இருக்கிறதுனால நம்ம என்ட்ரி ஜோன்ஸை நம்ம வந்து எங்கே வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்டுக்குள்ளேயே நம்ம வச்சிடறோம். 22,600க்கு பக்கத்துலேயே ஒரு 5 பாயிண்ட் கிட்டையே நம்ம வந்து நியர்பை சப்போர்ட்டில் வச்சிடறோம். பிகாஸ் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனதுனால நம்ம வெயிட் பண்ணி நம்மளோட என்ட்ரி ஜோனில் என்ட்ரி எடுக்கிறதுக்காக வச்சுருக்கோம். நம்ம எப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறதா இருந்தாலும் எந்த சப்போர்ட், அதாவது புட் ரெசிஸ்டன்ஸுக்கு நியர்பை புட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம போட்டிருப்போம், புட் ரெசிஸ்டன்ஸுக்கு நியர்பை நம்ம புட் என்ட்ரி ஜோனை நம்ம போட்டுறணும். மார்க்கெட் ஃபால் டவுன் ஆக போகுதுன்றது நமக்கு தெரியுது. அப்போது புட் ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் இந்த புட் என்ட்ரி ஜோனை நம்ம வைக்கணும். புட் என்ட்ரி ஜோனில் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் எப்போ நமக்கு இந்த இடத்துக்கு வருதோ அப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 5% டார்கெட் வைக்கிறோம். 5% டார்கெட்டில் ஹிட் அடிக்குது. ஹிட் அடித்து நம்ம டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வரணும். ஒருவேளை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம இடத்துக்கு மார்க்கெட் வரலை அப்படின்னா நம்ம ரீசெக்அப் பண்ணணும். தட்ஸ் ஆல். நான் லைவாக உங்களுக்கு ஒரு டெமோ நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நம்ம யூஆர் ஸ்டாக்கில் இப்போ நம்ம கரண்ட் ஸ்ட்ரைக்கை கிளிக் டு டவுன்லோட் ஆப்ஷன் செயின் இருக்குது. ஆப்ஷன் செயினை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஆப்ஷன் செயினை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணுறோம். கரண்ட் ஸ்ட்ரைக் வந்து 22,550. 22,550 நம்ம திருப்பி செலக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட் கொடுக்குறோம். கால்குலேட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்கோர் போர்டு வந்து நமக்கு சியில் அதிகமான வேல்யூஸ் இருக்கிற மாதிரி காட்டுது. அதே போல் ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃபில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு அதிகமாக ஃபண்ட் ரைஸ் ஆன மாதிரி இருக்குது. கால் சைடு சப்போர்ட் அதிகமாக இருக்குது. சப்போர்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம கால் சைடு சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறணும். பட் ஐவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடு தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்கலாம் அப்படின்னா ஃபண்டு வந்து கால் சைடு ரைஸ் ஆகிருக்கு. அதே போல் ஐவி வந்து கால் சைடு இல்லை.
பட் ப்ரீமியமோட ப்ரீமியமோட இன்க்ரிமெண்ட் கொஞ்சம் மெதுவாக வந்து நகர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் மெதுவாக சான்சஸ் இருக்குது. ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாததுனால ப்ரீமியமோட மூவ்மெண்ட் கொஞ்சம் மெதுவாக நடக்கும். ஒரு 8 பாயிண்டில் கிடைக்கிற ரிசல்ட் வந்து ஒரு 10 பாயிண்டில் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு நம்ம என்ட்ரிஸ் எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ரொம்ப அதிகமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபண்ட் ரைசிங் வந்து கால் சைடு இருக்குது, பட் ஐவி வந்து 15 இருக்குது, 18 இருக்குது அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ரொம்ப ஒரு 0.8 0.9 அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதனால நம்ம வந்து கால் சைடு சான்சஸ் இருக்குன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். எப்படி நம்ம லைன் ட்ரா பண்ணுறது? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதோட பீக் லெவல் எங்கே இருக்குது? கால் சப்போர்ட் வந்து 22,500 அப்படின்றது கால் சப்போர்ட். இதோட ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எங்கே இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. செகண்ட் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ கால் சப்போர்ட் வந்து பீக் லெவலில் இருக்கிறது நம்ம கால் சப்போர்ட்டாக எடுத்துக்கிறணும். இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து ஒரு எக்ஸிட் 1, இது வந்து எக்ஸிட் 2. எந்த எக்ஸிட், அதாவது எந்த இன்டர்செக்ஷன் நியர்பை இருக்கோ அதை எக்ஸிட் 1 கன்சிடர் பண்ணிக்கணும். எந்த இன்டர்செக்ஷன் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கோ அதை நம்ம வந்து எக்ஸிட் 2 வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு இந்த இடத்த எக்ஸிட் 1 நம்ம வந்து வச்சுக்கலாம். எக்ஸிட் 1. இந்த இன்டர்செக்ஷனை வந்து நம்ம எக்ஸிட் 2 நம்ம வச்சுக்கலாம். இது வந்து எக்ஸிட் 2. இப்போ கால் சைடு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கால் சப்போர்ட்டை நம்ம ட்ரா பண்ணுறோம். கால் சப்போர்ட்டை நம்ம ட்ரா பண்ணும் பொழுது காலோட சப்போர்ட் ஜோன் வந்து 22,500 இருக்குன்றது நமக்கு தெரியுது. அப்போ 22,500ல் நம்மளோட கால் சப்போர்ட்டை நம்ம செட் பண்ணுறோம். 22,500ல் கால் சப்போர்ட்டை செட் பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் வந்து 22,560 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 22,560 நம்ம வந்துட்டு எக்ஸிட் 1 நம்ம செட் பண்ணுறோம். 22,560 எக்ஸிட் 1 நம்ம செட் பண்ணுறோம். அடுத்தது இன்டர்செக்ஷன் 2. இங்கே இன்டர்செக்ஷன் 2 வந்து பாருங்கள், இந்த இன்டர்செக்ஷன் 2 வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 85 அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போது செகண்டு எக்ஸிட் வந்து எங்கே இருக்குது? ஒரு 85 அப்படின்ற ஜோனில் இருக்குது. அப்போது கால் சப்போர்ட் வந்து 22,500 நம்ம செட் பண்ணிடுறோம். ஸோ இன்டர்செக்ஷனை வந்து நம்ம இங்கே செட் பண்ணிடுறோம். இன்டர்செக்ஷன் ஃபஸ்ட்டு, இன்டர்செக்ஷன் 2 வந்து நம்ம இங்கே செட் பண்ணுறோம். இப்போ என்ட்ரி ஜோனை நம்ம செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணணும்? கால் சப்போர்ட்டுக்கு நியர்பை நம்ம செட் பண்ணுறோம். இப்போ 502 இருக்குது, 520. ஸோ 15 to 20 பாயிண்ட் அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அப் டு 20க்குள்ளே நம்ம வைக்கலாம். ஸோ 20 தாண்டி நம்ம வந்து வச்சிடக்கூடாது. ஸோ 20க்குள்ளே வைக்கும் பொழுது தான் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கேண்டில் மெதுவாக இங்கே வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் எடுத்துக்கிறோம். இல்லை இந்த கேண்டில் கூட அடுத்து இங்கே வேகமாக இங்கே வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒருவேளை இந்த கேண்டில் இந்த இடத்துக்கு வரல, இங்கேயே வந்து ட்ராவல் ஆகி போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பொசிஷன்ஸை மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம அடுத்தடுத்து நம்ம செக் பண்ணிக்கிறோம். ஒரு 2 கேண்டில் 3 கேண்டிலில் நமக்கு நம்மளோட பொசிஷன்ஸ் கிடைக்கல, நம்மளோட என்ட்ரிஸ் கிடைக்கலன்னா அதை மட்டும் நம்ம மாற்றி வச்சுக்கணும். மற்றபடி நம்மளோட என்ட்ரிஸ்க்கு நியர்பை இருக்குது அப்படின்னா நம்மளோட என்ட்ரிஸ் கிட்ட கேண்டில்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதனால் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு கேண்டிலில் நமக்கு அது அந்த இடத்துல வர்றதை நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட கேண்டில் வெயிட் பண்ணி நம்ம ஜோனுக்கிட்ட வந்த உடனே நம்மளோட என்ட்ரிஸை வந்து அங்கே எடுத்துடணும். என்ட்ரிஸ் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டார்கெட்டை 5% நம்ம செட் பண்ணுறோம். 5% டார்கெட்டை செட் பண்ணி நம்ம ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அதோட நம்ம எக்ஸிட் ஆயிடுறோம். நம்மளோட இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் வரலாம். ஒருவேளை இந்த இடத்துல வராமல் மார்க்கெட் இப்படியே ரிவர்சல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். அப்போ நம்ம இந்த இடத்துல ஆப்ஷன் கால்குலேட்டரை ரீசெக்அப் பண்ணி நம்மளோட பொசிஷன்ஸை இந்த மாதிரி லைன் சப்போர்ட்ஸ் அண்ட் என்ட்ரி ஜோன்ஸை மாற்றி வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மாற்றி வச்சுக்கணும். ஒருவேளை நம்ம வந்து என்ட்ரி எடுத்துட்டோம், இந்த இடத்துல என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகி கீழே போகுதுச்சுன்னா என்ன பண்ண அப்படின்றத கேட்கணும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம என்ட்ரி ஜோன் செட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் இப்போ ரிவர்சல் ஆகி போகணும். ஒருவேளை போகலை, அப்போ கீழே ஃபால் டவுன் ஆகுது அப்படின்னா திருப்பி நம்ம கால்குலேட்டரை செக் பண்ணி பார்க்கணும். கால்குலேட்டரில் கால் சப்போர்ட், ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது, எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை, நமக்கு வந்து டைரக்ஷன் ஆப்ஷன் கால்குலேட்டரில் எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியலை அப்படின்னா
நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணி நம்மளோட டார்கெட் அச்சீவ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஸோ ஒரு 8 to 7% கிட்ட அந்த லாஸஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வெளியில் வரணும். ஸோ நம்ம அடுத்த ட்ரேடில் நம்ம அதை பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து ட்ரேடை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேஃபர் சைடாக இருப்போம். ஸோ ட்ரேடை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம ட்ரேடில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம்னா ஸோ டைம் டிகேல ப்ரீமியமோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்மளால் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாது. அதே போல் ஸோ பேக் சைடு நமக்கு ரொம்ப அதிகமான வேல்யூஸ் நெகட்டிவில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரியாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஸோ கரெக்டான டிசிஷன் எடுத்து பழகணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் லாஸ் நம்மளோட ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7% ஆர் 8%க்குள்ளே நம்மளோட ரிஸ்க்கை மேக்ஸிமம் ரிஸ்க்காக வச்சுக்கிறணும். ஸோ அதுக்குள்ளே ப்ராஃபிட் ஆச்சு அப்படின்னா ஓகே. ஒருவேளை ப்ராஃபிட் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த 6 to 7% வந்து ஸ்டாப் லாஸை நம்ம வந்து ஹிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டே இருக்கணும். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். அதாவது ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம ஆப்ஷன் கேல்குலேட்டரை செக் பண்ணும் பொழுது நமக்கு 1 or 2 என்ட்ரிஸ் கிடச்சிரும். அந்த 1 or 2 என்ட்ரிஸுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் ஜோனுக்கு நியர்பை வரும் பொழுது என்ட்ரிஸ் எடுக்கும் பொழுது ஸோ நமக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். ஒருவேளை நம்ம தப்பாக என்ட்ரி எடுத்துட்டோம்னா தப்பான ஒரு டிசிஷன் வந்துடும். அதனால் எப்பயுமே நம்ம ஆப்ஷன் கேல்குலேட்டரை செக் பண்ணி இந்த மாதிரி சப்போர்ட் ஜோன் அண்ட் என்ட்ரி ஜோன் அண்ட் எக்ஸிட் ஜோன்லாம் ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஜோன் வர்றதுக்காக நம்ம வெயிட் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு நிறைய சான்சஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம நிறைய சான்சஸை நம்ம அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ப்ராஃபிட்டபுளாக புக் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ டார்கெட் வந்து 5% குயிக்காக நம்ம வந்து வெளியில் வர்றதுக்கு அதுதான் வந்து ஈஸியான வழி. குயிக்காக வெளியில் வரணும்னா 5% டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரணும். தப்பான ஒரு இடத்துல என்ட்ரி எடுக்காமல் இருக்கணும். ஸோ நம்ம எடுத்தது தப்பாக போயிடுச்சு அப்படின்னா கேல்குலேட்டரை செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணலாம். 1 or 2 கேண்டில் இல்லை மார்க்கெட் மூவ்மெண்ட் வேறு மாதிரி நடக்குது அப்படின்னா ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் ஒரு 6 to 7%ல் நம்ம குயிட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும். ஸோ இதுதான் வந்து அதிகமாக கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ நம்ம வந்து இப்போ நான் சொன்னது தான். இப்போ நம்ம வந்து ஒரு மார்க்கெட் ஜோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஆனால் டைரக்ஷன் வந்து ராங் டைரக்ஷனாக போகுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து திரும்ப நம்ம ஆப்ஷன் கேல்குலேட்டரை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கணும். ஸோ செகண்ட் வந்து நம்ம எக்ஸிட் லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸிட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம அந்த எக்ஸிட் போட்டிருக்கிறது ஸோ எவ்வளோ தூரம் மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத செக் பண்ணுறதுக்காக தான் நம்ம எக்ஸிட் போடுறோம். நம்மளோட வேலை வந்து 5% அச்சீவ் பண்ணுறது தான். 5% அச்சீவ் பண்ணுறது எக்ஸிட் 1ன்றதுக்கு போகுமான்றது தெரியாது. ஆனால் எக்ஸிட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸிட்டுக்கு முன்னாடியே நம்மளோட 5% அச்சீவ்மெண்ட் வந்து நடக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 90+% வந்து அந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தேர்ட் வந்து ஹவு மெனி டைம்ஸ் வி ஹவ் டு செக் ஆப்ஷன் கேல்குலேட்டர். ஸோ நமக்கு வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஸோ மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம எவ்வளோ நேரத்துக்கு நம்ம அதை செக் பண்ணணும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு அளவு கிடையாது. ஸோ எதுக்காக நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன்ஸ் அந்த லைன்ஸை வந்து ட்ரா பண்ணி வைக்கிறோம். அந்த லைனை ட்ரா பண்ணுறதுக்கான காரணம் வந்து நம்மளோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஜோனை நம்ம நோட் பண்ணி வைக்கிறது. ஸோ மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு டைரக்ஷனில் இருக்கும். நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஜோனை நம்ம நோட் பண்ணி வைக்கும் பொழுது நம்மளோட ஜோனுக்கு மார்க்கெட் வர்றப்ப நம்ம என்ட்ரிஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ரிமைண்ட் பண்ணாமல் நம்ம அதை பார்த்துட்டே இருக்கலாம். சார்ட்டை பார்த்துட்டே இருக்கிறப்ப நம்ம ஜோனுக்கு வரும்பொழுது என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அந்த லைனை நம்ம போட்டு வைக்கணும். இப்போ ஆப்ஷன் கேல்குலேட்டரை செக் பண்ணாமல் நான் ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா என்ன நடக்கும்? ஸோ பெரும்பாலும் நம்மளோட ப்ரீமியம் வந்து டிக்ரீஸ் ஆகும். டைம் டிகே அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமான டைமு நம்ம லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ரீமியம் வந்து டைம் டிகே மூலமாக குறையிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும். அதனால நம்மளோட ஜோனில் மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். நம்மளோட ஜோனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் கேல்குலேட்டர் கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும். ஸோ பெஸ்ட் டைம் டு செக் ஆப்ஷன் கேல்குலேட்டர் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் ஆப்ஷன் கேல்குலேட்டர் வந்து ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த சமயத்தில் ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வொலாட்டிலிட்டி இருக்கும். ரெண்டு சைடும் வந்து அதிகமாக இருக்காது வொலாட்டிலிட்டி. ஒரு ஜென்யூனான ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வந்து மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதனால இந்த 10 to 1 அப்படின்றது ஒரு நல்ல டைமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் வந்து ஆப்ஷன் கால்குலேட்டரை செக் பண்ணும்போது கிராஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்போ அந்த மாதிரி சமயம் வந்து எப்படின்னா ஒரு 15 மினிட்ஸுக்கு நம்ம எந்த ஒரு டிசிஷன் எடுக்காமல் வெயிட் பண்ணி பார்க்குறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா அந்த 15 மினிட்ஸ் அந்த மார்க்கெட் அன்கண்டிஷனல் சுச்சுவேஷனில் ஸோ மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ சைட்வேஸில் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட என்ட்ரி எடுத்திருந்தோம், ஒருவேளை அந்த இடத்துல தப்பான என்ட்ரி எடுத்திருந்தோம்னா நமக்கு நெகட்டிவாக போகிறதுக்கு மீன்ஸ் டைம் டிகேனால நெகட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம கால்குலேட்டரை செக் பண்ணி நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி செக் ஆப்ஷன் கால்குலேட்டர்? ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு என்ட்ரி ஜோன்ஸ் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். அதே போல் ஒரு 4 தடவை நம்ம செக் பண்ணும் பொழுது 4 டைம் நம்ம ஒரு ஆப்ஷன் கால்குலேட்டரில் நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 4 டைமாக நம்ம செக் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் ஜோன் வந்து நமக்கு ஈஸியாக தெரிய வரும். வெறும் ஒரு தடவை செக் பண்ணுறதுனால தெரியாது, ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம செக் பண்ணும் பொழுது ஒவ்வொரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த டிஃப்ரென்ஸ் ஃப்ரீக்வெண்ட் டைமில் நம்ம செக் பண்ணும் பொழுது நமக்கு அந்த என்ட்ரிஸ் அட்லீஸ்ட் ஒரு என்ட்ரிஸ் நமக்கு கிடச்சிரும் ஒரு 4 தடவை செக் பண்ணும் பொழுது. அண்ட் இது எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் நமக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால நம்ம டெமோ ட்ரேடிங்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த டெமோ ட்ரேடில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணது. இந்த மெத்தடை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஒரு டெமோ அக்கௌண்ட் விர்ச்சுவல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது. அந்த விர்ச்சுவல் ட்ரேடிங் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் ட்ரேட் பண்ணி நீங்கள் பழகுங்க. ஸோ இன்றைக்கி இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது இதுதான். எப்படி நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அந்த மெத்தடை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை நீங்கள் வந்து திரும்பி கூட நீங்கள் பாருங்கள். பார்த்து நீங்கள் இதை இன்னொருக்கா கூட நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்லை நீங்கள் எவ்வளோ வேகமாக இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை நீங்கள் வந்து உங்களோட டைம் வந்து நீங்கள் டிலே பண்ணாதீங்க. ஸோ இன்னையிலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஸோ ரெகுலர் ப்ராக்டிஸில் டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு ஒரு 30 டேஸில் உங்களுக்கு அது ஃபுல்ஃபில்லாக எல்லாமே வந்து கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் 30 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் உங்களை ஒரு ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஒரு 2 ஹவர்ஸில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 என்ட்ரிஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, இப்போது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களோட கரண்ட் கோல் அண்ட் சேலஞ்சஸ், நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்க்கு ஸோ பொருத்தமான சொல்யூஷனாக இருந்ததா? ஒரு ஆப்ஷன் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரேடை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கிறது அப்படின்றத உங்களுக்கு இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மூலியமாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதா? எஸ் அப்படின்னா இப்போவே நீங்கள் சைன் அப் பண்ணுங்கள். யூஆர் ஸ்டாக்கில் ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. ஓகே, ஃப்ரீ ட்ரையல் இப்போவே நீங்கள் சைன் அப் பண்ணுங்கள். யூஆர் ஸ்டாக்குக்கு போங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், சைன் அப் பண்ணுங்கள். இப்போவே நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்பெஷல் ஆஃபர் என்ன அப்படின்னா ஸோ இதுதான் அந்த ஸ்பெஷல் ஆஃபர். ஸோ ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அந்த ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி 3 டைம்ஸ் நீங்கள் ஆப்ஷன் கால்குலேட்டரை செக் பண்ணி ஸோ மார்க்கெட் கண்டிஷன்ஸை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ரியலைஸ் பண்ணிக்கலாம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத. 14 மந்த் ஸ்பெஷல் ஆஃபரும் நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து ப்ரீமியம் அக்சஸாக நாங்கள் கொடுக்குறோம். யூஆர் ஸ்டாக்கோட ப்ரீமியம் அக்சஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 14 மந்த் ஆக்டிவ் பண்ணிடுவோம் அந்த பிளானை. இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கால்குலேட்டரை நீங்கள் அன்லிமிட்டட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு அன்லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஸ்விங் ட்ரேடிங் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, ஸோ ஒரு ஸ்டாக் எப்படி செக் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் எப்படி செக் பண்ணுறது, டெக்னிக்கல் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது, அது போக டேட்டாஸை நம்ம ஃபிட் பண்ணி வைக்கிறதுக்கான ஆட்டோமேட்டட் ஷீட்ஸ் வந்து கொடுத்துருவோம். அதில் ஆட்டோமேட்டிக்காக டேட்டாஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது போக 2 ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அண்ட் யூஆர் ஸ்டாக்கு வெப்சைட்ஸில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கிற அக்சஸையும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது 14 மந்த்து ஸ்பெஷல் ஆஃபர். நான் ட்ரேடிங் தவிர நீங்கள் அடிஷ்னலாக இன்வெஸ்டிங் அண்டு ஸ்விங் ட்ரேடிங்கும் நீங்கள் கற்றுக்கிற முடியும். அண்ட் நிறைய வந்து உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் அதில் இருக்குது. நீங்கள் அதை
லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக ஆப்ஷன் கால்குலேட்டரை நீங்கள் அன்லிமிட்டட் டைம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த 14 மந்த் ஸ்பெஷல் ஆஃபரில். ஸோ இந்த ஸ்பெஷல் ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க ஸோ லிங்க்கு கீழே இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஸ்பெஷல் ஆஃபரை அக்சஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்லி ஃபார் வாட்ஸ்அப் கிளாஸஸ். உங்களுக்கு வாட்ஸ்அப் கிளாஸஸில் அட்டன் பண்ணுற உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர். இந்த ஸ்பெஷல் ஆஃபரை ஸோ கீழே வந்து ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கோங்க. அக்சஸ் பண்ணிவிட்டு இன்னையிலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி நான் வாட்ஸ்அப் கிளாஸஸில் அன்னன்னைக்கு நான் எடுத்த என்ட்ரிஸ் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்க்குறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு பதில் தெரியும். ஸோ நீங்களும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸோ குயிக்காக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி ஜோனை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண கற்றுக்குவீங்க. ஸோ உங்களுக்கு என்ட்ரி ஜோன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கிறது நமக்கு ரொம்ப வந்து ஈஸியான ஒரு மெத்தட், அதே போல் ரொம்ப ரிஸ்க்கான மெத்தட். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஹைலி ரிஸ்க் அண்ட் ஈஸி ஆல்சோ. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதே போல் அதை ஃபெயிலியர் ஆகிறதும் ஈஸி தான், உடனே ஃபெயிலியர் ஆகிடலாம். பட் சக்ஸஸ் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம சக்ஸஸ் பண்ணிட முடியும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஹைலி ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இல்லாமல் நீங்கள் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது ஸோ உங்களோட ஃபண்டை நீங்கள் லூஸ் பண்ணுறதுக்கான 100% சான்சஸ் இருக்கும். அதனால் நீங்கள் டைம் டிகே அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாட்டிப்பீங்க. ஆப்ஷன் கால்குலேட்டர் மாதிரியான டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், ரியலைஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் ஒரு ரியலைஸ் பண்ணலாம். ஸோ லிங்க் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கோங்க. அக்சஸ் பண்ணி ஸோ இன்னையிலேருந்து ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.